கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. 2 கொரிந்தியர் 6:15. அன்பின் தேவ பிள்ளைகளே, இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மை எச்சரிக்க விரும்புகின்றார். ஒருவேளை அவ்விசுவாசியான ஒரு மனிதரோடு கூட நமக்கு இருக்கிற உறவை நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இயேசு வானவர் அப்போஸ்தலரிடத்திலே சொல்கின்றார், இந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று. ஏனென்றால் அது இருக்கும் மாவையும் கெடுத்துவிடும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். பவுலையும் ஷீலாவையும் பாருங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரே நிலையில் இருக்கிறபடியினாலே எத்தனை நெருக்கங்கள் வந்த போதிலும் தேவனை துதிக்க அவர்கள் மறக்கவில்லை. அவர்கள் துதித்தபடியினாலே சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டான், அவர்களுக்கும் விடுதலை கிடைத்தது. நாமும் அவ்விசுவாசிகளை தவிர்த்துவிட்டு தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய உறவோடு கூட இருப்போமானால் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக சூழ்நிலைகளை தேவன் உண்டாக்கி கொடுப்பார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தலைமட்டமாய் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு